அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில உலக மக்கள் அனைவருக்குமே இன்றைய நாள் விநாயகர் சதுர்த்தி தினமாக மிக விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க. அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விநாயகர் சதுர்த்தி விழா தமிழகம், கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கங்க. பல இடங்கள்ல பந்தல்கள் அமைத்து விநாயகர் பலவிதமான சிலைகளை நிறுவி பூஜை செய்து வழிபடுவாங்க. பிறகு 10 நாட்கள் உற்சவம் முடிந்ததும் அந்த விநாயகர் சிலையை ஊர்வலமாக கொண்டு சென்று கடலில் அல்லது நீர்நிலைகளில் கரைப்பார்கள். இதனால் நம்முடைய வினைகள், துன்பங்கள் அனைத்தும் கரைந்தோடிவிடும் என்பது ஐதீகம். அந்த வகையில் விநாயகர் சிலையை பொறுத்த வரைக்கும் 3/4 அடி துவங்கி பல அடி உயரம் வரையில் விநாயகர் சிலை நிறுவப்பட்டு பூஜை செய்வார்கள். அது மட்டுமில்லாமல் விநாயகர் மீதான பக்தியை வெளிக்காட்டும் விதமாக சாதாரண மக்களும் தங்களின் வீடுகளில் பல விதங்கள்ல அலங்கரித்த விதவிதமான விநாயகர் சிலைகளை வாங்கி வழிபடுவது உண்டு. வெள்ளை நிற விநாயகர் வாங்கி வழிபடுவது அதிர்ஷ்டத்தை தரும் என வாஸ்து சாஸ்திரம் சொல்லுதுங்க. அது மட்டும் இல்லாம இப்பொழுதுதான் கிருஷ்ண ஜெயந்தி முடிந்த கையோடு நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் துவங்கிவிட்டன. இதுவும் 10 நாள் உற்சவமாக கொண்டாடப்படும் பண்டிகையாகும். இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா அல்லது கணேச உற்சவம் கொண்டாடப்பட உள்ளதுங்க. விநாயகரை வீட்டிற்கு வரவேற்று வழிபாடு செய்வதற்கு மக்கள் தயாராகி வருகின்றன. பல வண்ண விளக்குகள், அலங்கார பொருட்கள், பல வண்ணங்களில் விநாயகர் சிலை, மாவிலை தோரணங்கள் உள்ளிட்டவை தற்போது விற்பனைக்கு வர துவங்கிவிட்டன. என்னதான் கோவில்களில், பொது இடங்களில் விநாயகர் சிலை நிறுவப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டாலும் வீடுகளில் விநாயகர் சிலையை வாங்கி வைத்து வழிபடுவது உண்டு. அந்த வகையில் வீட்டிற்கு வாங்கக்கூடிய விநாயகர் சிலையில் தும்பிக்கை இடதுபுறம் இருக்குமாறு அமைய வேண்டும். அதே போல் விநாயகரின் வாகனமான மோதகமும் நிச்சயம் இருக்க வேண்டும் என கூறப்படுகிறது. அதே போல் குடையும் கிரீடமும் இருப்பது அவசியம் என்பது கூறப்படுதுங்க.